இப்போ பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நமக்கு நிறைய பலன்களை தருது. அதுல முக்கியமான ஒரு மூலிகையை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இத பயிரிடும் போதே நமக்கு நிறைய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு மூலிகை. மருத்துவ குணமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் நம்ம இத பத்தி பார்க்க போறோம். இது சாப்பிட்டா ஆண்மை குறைபாடு இருக்காது, தூக்கம் நன்றாக வரும், நரம்புகளுக்கு வலிமையாகும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமாக இந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது சரியாகிறதுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இது நம்ம பயன்படுத்துறோம். அதுதான் ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றோம். ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் அதனோட அந்த கனி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கனி அது உள்ள இருக்கக்கூடிய விதை, கொட்டை, இதுதான் நம்ம ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றோம். கொட்டைக்கும் கனிக்கும் இடையில ஒரு கனித்தோல் பகுதி இருக்குங்க. இது நல்ல திக் ரெட் கலர்ல நம்ம பார்த்திருப்போம். இது ஜாதி பத்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுலயுமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு.